ஜனநாயகன் சென்சார் விவகாரம் முடிவுக்கு வரவில்லை. மோகன்ஜி வெளிப்படையான அறிவுரை கொடுத்தாரா? விஜயின் ஜனநாயகன் படத்தின் சென்சார் விவகாரம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை தள்ளி வைத்துள்ளது. இந்த சூழலில் இயக்குனர் மோகன்ஜி ஒரு பேட்டியில் சென்சார் விவகாரம் குறித்து தனது கருத்தை தெரிவித்துள்ளார். சென்சார் போர்டின் விதிமுறைகளை பின்பற்றாமல் நீதிமன்றத்துக்கு சென்றால் ஜெயிக்க முடியாது என்கிறார். இது விஜய் ரசிகர்களை சீண்டுவதாக உணரப்பட்டுள்ளது. இன்றைய வீடியோவில் மோகன்ஜி விளக்கம், சென்சார் விதிகள் மற்றும் படத்தின் எதிர்காலம் பற்றி பகுப்பாய்வு செய்கிறோம். மோகன்ஜி சொன்னது என்ன? விதிமுறைகளை பின்பற்றாமல். மோகன்ஜி கூற்று: சென்சார் போர்டுக்கு என்ற சில விதிமுறைகள் உள்ளது. அந்த விதிமுறைகளை பின்பற்றாமல் நீதிமன்றத்துக்கு சென்றால் ஜெயிக்க முடியாது. பின்னணி: மோகன்ஜி திரௌபதி 2 படத்திற்கான பேட்டியில் இந்த கருத்தை தெரிவித்தார். விளக்கம்: இது ஒரு பொதுவான அறிவுரை போல் தோன்றலாம், ஆனால் நடப்பு ஜனநாயகன் சென்சார் விவகாரத்தின் பின்னணியில் இது நேரடி கருத்து போல் உணரப்படுகிறது. ரசிகர்களின் உணர்வு: விஜய் படக்குழு சென்சார் விதிகளை மீறியதா, அதனால் தானா பிரச்சனை என்ற கேள்வியை எழுப்புகிறது. சென்சார் போர்டின் விதிமுறைகள் என்ன? படக்குழு எதை மீறியிருக்கும்? சென்சார் வழிமுறைகள். சிபிஎஃப்சி கைட்லைன்ஸ். பொதுவாக: முதலாவது, முன்காட்சி ப்ரிவ்யூ. படத்தை சென்சார் குழு முழுமையாக பார்த்து மாற்றங்கள் அல்லது கட்டர் பரிந்துரைக்கும். இரண்டாவது, பதில் காலம். படக்குழு அந்த மாற்றங்களை செய்து மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டும். மூன்றாவது, அப்பீல். சென்சார் முடிவில் அதிருப்தி இருந்தால் தலைமை சென்சார் அதிகாரி அதாவது சேர்மன் முன் அப்பீல் செய்யலாம். நான்காவது, அதற்கு பின் மட்டுமே நீதிமன்றம். அதுவும் திருப்தி அளிக்காவிட்டால் கோர்ட்டுக்கு செல்லலாம். கேள்வி: ஜனநாயகன் படக்குழு இந்த படிநிலை செயல்முறையை முழுமையாக பின்பற்றியதா, அல்லது சில படிகளை தவிர்த்து நேரடியாக கோர்ட்டுக்கு சென்றதா? ஜனநாயகன் வழக்கின் தற்போதைய நிலை ஏன் தள்ளி வைக்கப்பட்டது? ஜனவரி 9 ஒரு நீதிபதி UA-16+ சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டார். அதிரடி: சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்து 2 நீதிபதிகள் அமர்வு இடைக்கால தடை விதித்தது. ஜனவரி 20 வழக்கு விசாரணைக்கு வந்தது. இரு தரப்பும் வாதங்கள் முன்வைத்தனர். தற்போது நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை தள்ளி வைத்தது. அதாவது இன்னும் சில நாட்கள், வாரங்கள் ஆகலாம். காரணம்: வழக்கு சட்ட ரீதியாக சிக்கலானது. நீதிமன்றம் இருதரப்பு வாதங்களையும் முழுமையாக ஆராய வேண்டும். மோகன்ஜி கருத்து: அனுபவ அறிவுரையா அல்லது சீண்டலா? இரு பார்வைகள். முதலாவது, அனுபவம் பேசுகிறது. மோகன்ஜி பல சென்சார் சவால்களை சந்தித்தவர். சென்சார் செயல்பாடு வழிமுறைகளை மதிக்க வேண்டும் என்று நல்ல அறிவுரை தருகிறார். இரண்டாவது, சீண்டல் அல்லது குத்து. ஜனநாயகன் படக்குழுவின் நடவடிக்கைகளை மறைமுகமாக விமர்சிப்பது. நீங்கள் விதிகளை மீறி இப்போது பிரச்சனையில் சிக்கியிருக்கிறீர்கள் என்பதை சுட்டிக்காட்டுவது. மோகன்ஜி ஜனநாயகன் படத்தை நேரடியாக குறிப்பிடவில்லை, ஆனால் சந்தர்ப்பம் மற்றும் ரசிகர்களின் உணர்ச்சி காரணமாக இது நேரடி கருத்தாக உணரப்படுகிறது. ஜனநாயகன் எப்போது வெளியாகும்? சட்டம் விசஸ் சென்சார். படத்தின் எதிர்காலம் நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்தது. விரைவில் ஓரிரு வாரங்களில் வெளியாகலாம். ரசிகர்களின் பங்கு. சட்டப்படியான போராட்டத்தில் ஆதரவு தெரிவிக்கலாம், ஆனால் சென்சார் அதிகாரிகளை, நீதிபதிகளை தாக்குவது பிரச்சனையை மோசமாக்கும். பாடம்: சென்சார் வழிமுறைகளை சரியாக பின்பற்றுவது முக்கியம். விரைவு படையெடுப்பு நீண்ட கால தாமதத்தை ஏற்படுத்தும். சென்சார் போர்டின் விதிமுறைகளை பின்பற்றி அப்பீல் செயல்முறைகளை முழுமையாக மேற்கொண்ட பிறகே நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும். இது மோகன்ஜியின் முக்கிய செய்தி. உங்கள் கருத்து: மோகன்ஜி சொன்னது நியாயமான அறிவுரையா அல்லது சீண்டலா? ஜனநாயகன் படக்குழு சென்சார் விதிகளை மீறியதா? இந்த தாமதம் படத்தின் வெற்றியை பாதிக்குமா? கமெண்டில் பதிலளியுங்கள். இந்த சட்ட மற்றும் சென்சார் பகுப்பாய்வு பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்யுங்கள். படம் ரிலீஸ் ஆனதும் முதல் விமர்சனத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.